நாம் ஆமோஸ் புத்தகம் 2 அதிகாரம் 11 வசனத்தில் அதை படிக்கிறோம். ಆಮೋಸ್ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ಅದನ್ನು ಕುರಿತಾಗಿ ಓದುತ್ತೇವೆ. படிங்க பார்க்கலாம். ನಿಮ್ಮ ಪುತ್ರರಲ್ಲಿ ಪ್ರವಾದಿಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಯುವಕರಲ್ಲಿ ಪ್ರತಿಷ್ಠಿತರನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿದೆನು. ಇಸ್ರಾಯೇಲರೇ, ಇದು ಸತ್ಯವಲ್ಲವೋ ಎಂದು ಯೆಹೋವನು ಅನ್ನುತ್ತಾನೆ. இஸ்ரவேல் புத்திரரே, மற்ற எல்லா ஜாதிகளிலிருந்து கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்ட விசேஷித்த ஜனங்கள். ಇಸ್ರಾಯೇಲರ ಎಲ್ಲಾ ಜನಾಂಗಗಳಿಂದ ಕರ್ತನಿಗಾಗಿ ಪ್ರತ್ಯೇಕಿಸಲ್ಪಟ್ಟಂತ ವಿಶೇಷವಾದ ಜನರು. அவர்கள் நடுவிலிருந்து இன்னொரு கூட்டத்தாரை கர்த்தர் வேறு பிரிக்கிறார். ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿಂದ ಕರ್ತನ ಇನ್ನೊಂದು ಗುಂಪಿನವರನ್ನು ಪ್ರತ್ಯೇಕಿಸುತ್ತಾನೆ. அவர்கள்தான் நசரேயர்கள். ಅವರೇ ನಾಜೀರರು. முழு உலகத்திலும் இந்த நாட்டில் கூட இஸ்ரவேல் என்று சொல்லுவதற்கு அடையாளமாக அநேக தேவனுடைய ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ಇಡೀ ಲೋಕದಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಕ್ಕಾಗಿ ಅನೇಕ ದೇವಜನರು ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾರೆ. ஆனால் அவர்கள் நடுவிலிருந்து நம்ம கர்த்தர் நசரேயராக கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பதற்காக நம்மை எழும்ப செய்திருக்கிறார். ಆದರೆ ಅವರ ಮಧ್ಯದಿಂದ ನಾವು ನಾಜೀರರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುವುದಕ್ಕಾಗಿ ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುವುದಕ್ಕಾಗಿ ಅವರಿಂದ ಪ್ರತ್ಯೇಕಿಸಿದ್ದಾನೆ. நாம் எல்லாரும் நசரேயர்களாய் இருக்கிறோமா என்கிறத இந்த வருஷ கடைசியில் சிந்திக்க வேண்டும். ನಾವೆಲ್ಲರೂ ನಾಜೀರರಾಗಿದ್ದೇವೆಂಬುದಾಗಿ ಕೊನೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ ಯೋಚಿಸ நசரேயர்களை குறித்து நாம சில 3 முக்கியமான காரியங்களை பார்க்க வேண்டியிருக்கு. ನಾಜೀರರನ್ನು ಕುರಿತಾಗಿ 3 ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಬೇಕಾಗಿರುತ್ತದೆ. நசரேயருக்கு இருக்கிற சில விசேஷித்த அனுபவங்கள். ಒಂದು ನಾಜೀರರಿಗೆ ಇರಬೇಕಾದಂತ ವಿಶೇಷವಾದ ಅನುಭವಗಳು. இரண்டாவது நசரேயருடைய குணாதிசயங்கள். ಎರಡನೇದಾಗಿ ನಾಜೀರನ ಗುಣಾತಿಶಯಗಳು. மூன்றாவது நசரேயருடைய பிரதிஷ்டைகள். ಮೂರನೇದಾಗಿ ನಾಜೀರರ ಪ್ರತಿಷ್ಠೆಗಳು. இந்த 3 விஷயங்களிலும் இந்த வருஷ கடைசியிலே நாம் நம்முடைய ஜீவியத்தை புதுப்பித்துக் கொண்டு நசரேயர்களாய் மாற வேண்டும். ಈ 3 ವಿಷಯಗಳಲ್ಲಿ ನಾವು ನೂತನಪಡಿಸಿಕೊಂಡು ನಾಜೀರರಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. நசரேயர் என்று சொன்னால் கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். ನಾಜೀರರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಕರ್ತನಿಗಾಗಿ ಪ್ರತ್ಯೇಕಿಸಲ್ಪಟ್ಟವರು ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. ನಾವೆಲ್ಲರೂ ಕರ್ತருக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்கிறதுல சந்தேகம் இல்லை. ನಾವೆಲ್ಲರೂ ಕರ್ತನಿಗಾಗಿ ಪ್ರತ್ಯೇಕಿಸಲ್ಪಟ್ಟವರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದರಲ್ಲಿ ಸಂದೇಹವಿಲ್ಲ. ஆனால் அந்த அனுபவத்தை நாம் பாதுகாக்கிறோமா? ಆದರೆ ಆ ಅನುಭವವನ್ನು ನಾವು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವಾ? இந்த வருஷத்துல பல சூழ்நிலைகள் நாம் கடந்து போய் நம்ம அநேகர் அந்த அனுபவங்களை நஷ்டப்படுத்தி இருக்கலாம். ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಅನೇಕ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿ ನಾವು ದಾಟು ಹೋಗಿ ಅನುಭವವನ್ನು ನಾವು ನಷ್ಟಪಡಿಸಿಕೊಂಡಿರಬಹುದು. மறுபடியும் அந்த அனுபவங்களை புதுப்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ತಿರುಗಿ ಅನುಭವ ನೂತನಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. ನಾವು முதலாம் நாள் நசரேயருக்கு இருக்கிற சில விசேஷித்த அனுபவங்களை குறித்து நாம் படித்தோம். ನಾವು ಮೊದಲನೇ ದಿನ ನಾಜೀರರಿರುವಂತಹ ವಿಶೇಷವಾದ ಗುಣಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ಓದಿದೆವು. 4 பேருடைய ஜீவியத்திலிருந்து அதை கற்றுக்கொண்டோம். 4 ಜನರ ಜೀವಿತದಿಂದ ಅದನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಂಡೆವು. ನ್ಯಾಯಾಧಿಪತಿಗಳು 16 அதிகாரத்தில் சிம்சோன் முதலாவது நசரேயன். ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರ 16ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಸಾಮ್ಸೋನನು ಮೊದಲನೇದಾಗಿ ನಾಜೀರನಾಗಿದ್ದನು. ಅವನು ನಸರೇಯನಾಗಿದ್ದಬಡಿனால் ಅವனுக்குள்ள ஒரு விசேஷித்த பலன் இருந்தது. ಅವನು ನಾಜೀರನಾಗಿದ್ದರಿಂದ ಅವನಲ್ಲಿ ವಿಶೇಷವಾದ ಬಲವು ಕಾಣಲ್ಪಟ್ಟಿತು. கர்த்தருடைய ஆவியானவர் அடிக்கடி அவன் மேல் இறங்கி அந்த பலனை அவனுக்கு தந்தார். ಕರ್ತನ ಆತ್ಮನು ಆಗಾಗ ಅವನ ಮೇಲೆ ಇಳಿದು ಆ ಬಲವನ್ನು ಅವನಿಗೆ ಕೊಟ್ಟನು. அந்த பலனை அவன் பெற்றுக்கொள்ளும் பொழுதெல்லாம் 2 முக்கியமான காரியங்களை செய்தான். ಆ ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಾಗಲೂ ಅವನು 2 ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. ஒன்று சிங்கத்தை கொன்று போடுகிறான். ಒಂದು ಸಿಂಹವನ್ನು ಕೊಂದಾಕುತ್ತಾನೆ. மற்றொன்று பெலிஸ்தரை கொன்று போடுகிறான். ಎರಡನೇದಾಗಿ ಫಿಲಿಷ್ಟಿಯರನ್ನು ಕೊಂದಾಕುತ್ತಾನೆ. நம்மையும் கூட கர்த்தர் அவருக்காக வேறு பிரிக்கப்பட்ட நசரேயர்களாಗಿ எழுப்பி இருப்பார் என்றால் ನಮ್ಮನ್ನು ಸಹ ಕರ್ತನು ತನಗಾಗಿ ಪ್ರತ್ಯೇಕಿಸಿಕೊಂಡ ನಾಜೀರನಾಗಿ ಎಬ್ಬಿಸಿರುವುದಾದರೆ நம்மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கி நம்மை பலப்படுத்துகிறார். ಆಗಾಗ ಕರ್ತನ ಆತ್ಮನು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿದು ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುತ್ತಾನೆ. நாமும் சிங்கமாகிய பிசாசின் தாக்குதல்கள் எல்லாம் முறியடிக்க வேண்டும். ನಾವು ಸಹ ಸಿಂಹವಾದ ಸೈತಾನನ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾಶ ಮಾಡಬಹುದು. பெலிஸ்தராகிய விருத்த சேதனம் இல்லாத அவிசுவாசத்தின் தன்மைகள் மாம்சத்தின் தன்மைகள் எல்லாம் அழித்து போட வேண்டும். ಫಿಲಿಷ್ಟಿಯರಾದ ಸುನ್ನತಿಲ್ಲದಂತ ಶಾರೀರಿಕದ ಎಲ್ಲಾ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನಾಶ ಮಾಡಬಹುದು. அது நசரேயருடைய ஒரு விசேஷமான ஒரு அனுபவம். ಅದು ನಾಜೀರರ ವಿಶೇಷವಾದ ಅನುಭವವಾಗಿದೆ. இரண்டாவது 1 சாமுவேல் முதலாம் அதிகாரத்திலும் 3ஆம் அதிகாரத்திலும் சாமுவேலை குறித்து நாம் படித்தோம். 1 ಸಾಮುವೇಲ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಸಾಮುವೇಲನ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಓದಿದೆವು. சாமுவேலும் ஒரு நசரேயன். ಸಾಮುವೇಲನು ಒಬ್ಬ ನಾಜೀರನು. அவனுடைய தாய் பொருத்தனை செய்த அவன் கர்த்தர் அவனுக்கு தனக்கு ஒரு மகனை கொடுத்தால் நசரேயனாக நான் உமக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று பொருத்தனை செய்தார். ಅವನ ತಾಯಿಯಾದವಳು ನನಗೆ ಒಂದು ಮಗನನ್ನು ಕೊಡುವುದಾದರೆ ಅವನು ನಾಜೀರನಾಗಿ ಪ್ರತಿಷ್ಠೆ ಪಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹರಿಕೆ ಮಾಡಿದಳು. அவ்விதமாகவே கர்த்தர் அன்னாளுக்கு சாமுவேலை கொடுத்தார். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಹನ್ನಳಿಗೆ ಕರ್ತನು ಸಾಮುವೇಲನನ್ನು ಕೊಟ್ಟನು. நசரேயனாக இருக்கும்படி அவனை கொண்டு வந்து தேவாலயத்தில் அவள் விட்டு விட்டாள். ನಾಜೀರನಾಗಿರುವುದಕ್ಕಾಗಿ ಅವರನ್ನು ಕರೆತಂದು ದೇವರಾಲಯದಲ್ಲಿ ಬಿಡುತ್ತಾಳೆ. நசரேயனாக இருந்த சாமுவேலுடைய விசேஷம் என்ன? ನಾಜೀರನಾದ ಸಾಮುವೇಲನ ವಿಶೇಷತೆ ಏನು? பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியாத சூழ்நிலையில் நடுவில் கர்த்தருக்கு முன்பாக தன்னுடைய ஜீவியத்தை காத்துக்கொண்டு அவன் வளர்ந்தான். ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸಲಾರದ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕರ್ತನಿಗಾಗಿ ತನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಂಡು ಬೆಳೆದನು. அவனுடைய கண்களுக்கு முன்பாக மற்ற ஆசாரியர்கள் மற்ற எல்லாரும் துன்மார்க்கமாய் பாவம் செய்கிறவர்களாய் ஜீவித்தார்கள். ತನ್ನ ಕಣ್ಣಿನ ಮುಂದೆ ಇತರ ಯಾಜಕರು ದುಷ್ಟವಾಗಿ ಪಾಪ ಮಾಡುವವರಾಗಿ ಜೀವಿಸಿದರು. ஆனால் அவனோ விபரீதமான சூழ்நிலை நடுவில் தன்னுடைய ஜீவியத்தை பாதுகாத்துக் கொண்டு அவன் வளர்கிறான். ಆದರೆ ತನ್ನ ವಿಪರೀತವಾದ ಸ್ಥಿತಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ತನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಂಡು ಅವನು ಬೆಳೆಯುತ್ತಾನೆ. எல்லாரிடத்திலும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி கர்த்தருடைய மனுஷன் என்ற சாட்சியை அவன் பெற்றுக்கொண்டான். ಎಲ್ಲರ ಮುಂದೆ ಆತನು ಕರ್ತನ ಪ್ರವಾದಿ ಎಂಬ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அந்த நாட்டில்
வெளிப்படுத்தல் தரிசனம் இல்லாமல் இருந்த எல்லாருடைய மத்தியில சரியான வெளிப்படுத்தலும் தெளிவான தரிசனம் உடையவனாக காணப்பட்டான். ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಪ್ರಕಟಣೆ ದರ್ಶನವಿಲ್ಲದ ಕಾಲದಲ್ಲಿ ಎಲ್ಲರಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಕಟಣೆಯುಳ್ಳವನಾಗಿ ದರ್ಶನವುಳ್ಳವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾನೆ. நசரேயருடைய மற்றொரு விசேஷம் அதுதான். ನಾಜರನ ಮತ್ತೊಂದು ವಿಶೇಷವಾದಾಗಿದೆ. தடைகள் எதிர்ப்புகள் என்று சொல்லி அவர் தங்களுடைய ஜீவியத்தை அலட்சியப்படுத்துவதில்லை. ಅಡ್ಡಿಗಳಿದೆಂಬುದಾಗಿ ತಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಅಲಕ್ಷ್ಯಪಡಿಸುವುದಲ್ಲ. விபரீதமான சூழ்நிலைகள் நடுவிலும் தங்களுடைய ஜீவியத்தை சரியாய் கட்டி எழுப்புகிறவர்கள். ವಿಪರೀತವಾದ ಪರಿಸ್ಥಿತಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ತಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಸರಿಯಾಗಿ ಕಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸುವವರು. எல்லா மனுஷரிடத்திலும் நற்சாட்சி உள்ளவர்கள். ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯರ ಬಳಿ ಒಳ್ಳೆ ಸಾಕ್ಷಿ ಉಳ್ಳವರು. தெளிவான தரிசனம் வெளிப்படுத்தலுள்ளவர்களாய் ஜீவிப்பவர்கள். ಸ್ಪಷ್ಟವಾದ ಪ್ರಕಟಣೆ ದರ್ಶನ ಉಳ್ಳವರಾಗಿ ಜೀವಿಸುವವರು. அதுதான் நசரேயருடைய மற்றொரு விசேஷமான அனுபவம். ಅದೇ ನಾಜರರ ಮತ್ತೊಂದು ವಿಶೇಷವಾದ ಅನುಭವವಾಗಿದೆ. மூன்றாவதாக எரேமியா 35 அதிகாரத்தில் ಮೂರನೇದಾಗಿ ಯೆರೆಮೀಯ 35ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ரேகாபியர் என்கிற ஒரு கூட்டத்தார் நசரேயராய் ஜீவித்ததை குறித்து படிக்கிறோம். ರೇಕಾಬನ ಗುಂಪಿನವರು ನಾಜರರಾಗಿ ಜೀವಿಸುವುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. இந்த ரேகாபியருடைய விசேஷம் என்ன? ರೇಕಾಬನ ವಿಶೇಷವೇನು? நாங்கள் பட்டணங்களை கட்டுவதில்லை, நாங்கள் வீடுகளை கட்டுவதில்லை, நாங்கள் எங்களுடைய ஜீவிய நாட்டிலெல்லாம் கூடாரத்தில் ஜீவிப்போம். ನಾವು ಪಟ್ಟಣಗಳನ್ನು ಮನೆಗಳನ್ನು ಕಟ್ಟುವುದಿಲ್ಲ, ನಮ್ಮ ಜೀವಮಾನದಲ್ಲೆಲ್ಲ ಗುಡಾರಗಳಲ್ಲಿ ವಾಸಿಸುವೆವು. நசரேயருடைய மற்றொரு விசேஷம் அதுதான். ನಾಜರರ ಮತ್ತೊಂದು ವಿಶೇಷವಾದಾಗಿದೆ. வீடுகளை கட்டுவதில்லை, ಮನೆಗಳನ್ನು ಕಟ್ಟುವುದಿಲ್ಲ. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் விசேஷமாக கானானை நோக்கி பிரயாணம் செய்ததான கர்த்தருடைய ஜனங்கள் அவர்கள் எப்போதும் கூடாரங்களில் வசித்தார்கள். ಹಳೆಯೊಂದಿಗೆ ಪರಿಶುದ್ಧರು ಕಾನಾನ್ ನೋಡಿಕೊಂಡು ಜೀವಿಸುತ್ತಿದ್ದ ಜನರು ವಿಶೇಷವಾಗಿ ಅವರು ಗುಡಾರಗಳಲ್ಲೇ ವಾಸಿಸುವವರಾಗಿದ್ದರು. அதற்கு ரெண்டு காரியத்தை அவர்கள் எதிர்பார்த்து அல்லது இரண்டு முக்கியமான நோக்கத்தோடு அவர்கள் அப்படி ஜீவித்தார். ಅವರು ಎರಡು ಕಾರ್ಯವನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತಾ ಎರಡು ಮುಖ್ಯವಾದ ವಿಷಯಗಳೊಂದಿಗೆ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದರು. ஒன்று, இந்த உலகத்தில் தாங்கள் ஜீவித்தாலும் இந்த உலகத்தில் தாங்கள் அந்நியர் பரதேசிகள், இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நிரந்தரமாக இந்த உலகத்தில் நாங்கள் இருக்க வேண்டியவர்கள் அல்ல என்கிறதை வெளிப்படுத்துவதற்காக அவர்கள் வீடுகளை கட்டவில்லை. ಅವರು ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸುವವರಾಗಿದ್ದರು, ಅನ್ಯರು ಪರದೇಶರಂತೆ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸುವವರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಮನೆಗಳನ್ನು ಕಟ್ಟಲಿಲ್ಲ. கூடாரங்களை குடியிருந்து கர்த்தர் தங்களுக்காக ஆயத்தப்பட்ட நகரத்துக்காக தாங்கள் காத்திருந்தார். ಅವರು ಗುಡಾರಗಳಲ್ಲಿ ವಾಸಿಸುತ್ತಾ ಕರ್ತನವರಿಗಾಗಿ ಕಟ್ಟುತ್ತಿರುವಂತಹ ನಗರಕ್ಕಾಗಿ ಎದುರು ನೋಡುತ್ತಿದ್ದರು. வனாந்திரத்தில் பிரயாணம் செய்த பொழுது, ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡಿದಾಗ அவர்கள் தொடர்ந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி பிரயாணம் செய்ய வேண்டியிருந்தபடினால வீடுகளை கட்டிவிட்டால் ஒரே இடத்தில் இருக்க வேண்டும், பிரயாணத்தை தொடர முடியாது என்பதற்காக அவர்கள் வீடுகளை கட்டவில்லை. ಅವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡಲ್ಪಟ್ಟ ದೇಶವನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ ಮನೆಗಳನ್ನು ಕಟ್ಟಿರುವುದಾದರೆ ಅಲ್ಲೇ ವಾಸಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅವರು ಮನೆಗಳನ್ನು ಕಟ್ಟದವರ ಕಾಣಲ್ಪಟ್ಟರು. ஆனால் இந்த ரேகாபியர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலும் வீடுகளை கட்டாமல் கூடாரத்தில் குடியிருந்ததாக நாம் படிக்கிறோம். ಆದರೆ ರೇಖಾಬರು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ ದೇಶದಲ್ಲಿ ಮನೆಗಳನ್ನು ಕಟ್ಟದೆ ಗುಡಾರಗಳಲ್ಲಿ ವಾಸಿಸುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದೆವು. நம்முடைய ஜீவியத்திலும் கூட நாம் அப்படிப்பட்ட வீடுகளை கட்டாதபடி கூடாரத்தில் குடியிருக்கிற அனுபவம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲೂ ಸಹ ನಮ್ಮ ಮನೆಗಳನ್ನು ಕಟ್ಟದಂತೆ ಗುಡಾರಗಳಲ್ಲಿ ವಾಸಿಸುವಂತ ಜೀವಿತ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. அதன் அர்த்தம் இந்த உலக காரியங்கள் அதிகமாய் மூழ்கி ஆவிக்குரிய காரியங்களை நாம் அலட்சியப்படுத்தாதபடிக்கு ஆவிக்குரிய காரியங்கள் அதிகமாய் முக்கியத்துவம் தர வேண்டியது அவசியம். ಅದರ ಅರ್ಥವೇನೆಂದರೆ ಲೌಕಿಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಮುಳುಗಿ ಹೋಗದಂತೆ ಆತ್ಮಿಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ಕೊಡುವುದನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. அது மாத்திரமல்ல, கூடாரத்தில் வாசம் பண்ணுவது விசுவாச ஜீவியத்துக்கு அடையாளம் என்று நாம் படித்தோம். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಗುಡಾರದಲ್ಲಿ ವಾಸಿಸುವುದು ನಂಬಿಕೆ ಜೀವಿತಕ್ಕೆ ಹೋಲಿಕೆ ಎಂಬುದಾಗಿ ಓದಿದೆವು. நம்முடைய விசுவாச ஜீவியத்தை கடைசி வரைக்கும் பாதுகாக்க வேண்டும். ನಾವು ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ಜೀವಿತವನ್ನು ಕೊನೆಯವರೆಗೂ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. கூடாரத்தில் வாசம் பண்ணுவது தேவ சமூகத்தில் எப்போதும் ஜீவிப்பதையும் தேவ சமூகத்தை பாதுகாத்துக் கொள்வதையும் காண்பிக்கிறது என்று கவனித்தோம். ಗುಡಾರದಲ್ಲಿ ವಾಸಿಸುವುದೆಂದರೆ ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವುದು, ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಕಾಪಾಡಲ್ಪಡುವುದನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಓದಿದೆವು. ನಾವು ಎಲ್ಲಾ ಸೂழ்நிலைகளிலும் தேவ சமூகத்தை பாதுகாத்துக்கொண்டு நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ளவே. ನಾವೆಲ್ಲಾ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಂಡು ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. மூன்றாவது, கூடாரத்தில் வாசம் பண்ணுவது வேறுபாட்டின் ஜீவியத்தையும் நம்மை சுற்றி இருக்கிற தீட்டுப்பட்ட காரியங்கள் மூலமாய் நம்மை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமல் பாதுகாத்துக் கொள்வதையும் காண்பிக்கிறது. ಮುಂದಾಗಿ ಗುಡಾರ ಜೀವಿತ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದು ನಮ್ಮನ್ನು ಪ್ರತ್ಯೇಕಿಸಿಕೊಳ್ಳುವುದು, ಲೋಕದ ಅಶುಚಿಯಾದ ಕಾರ್ಯಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನು ಮಲಿನ ಮಾಡಿಕೊಳ್ಳದಿರುವುದನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಓದಿದೆವು. இப்படிப்பட்ட அனுபவங்களை நாங்கள் உடையவர்கள் என்பதை வெளிப்படுத்துவதற்காக தான் ரேகாபியராகிய நசரேயர்கள் கூடாரத்தில் குடியிருப்பதாக சொன்னார். ಇಂತಹ ಅನುಭವಗಳು ಉಳ್ಳವರು ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಕಟಿಸುವುದಕ್ಕಾಗಿ ರೇಖಾಬರು ತಮ್ಮ ಗುಡಾರಗಳಲ್ಲಿ ವಾಸಿಸಿದರು. நம்முடைய ஜீவியத்திலும் கூட அப்படிப்பட்ட அந்த விசேஷித்த அனுபவம் காணப்பட வேண்டியது அவசியம். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲೂ ಸಹ ನಾಜೀರರ ಅರ್ಥದ ವಿಶೇಷವಾದ ಅನುಭವಗಳು ಕಾಣಲ್ಪಡುವುದು ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. நான்காவதாக லூகாஸ் விசேஷத்திலும் மார்க்கஸ் விசேஷத்திலும் யோவான் ஸ்நானகன் ஒரு நசரேயன் என்று சொல்லி படித்தோம். ನಾಲ್ಕನೇದಾಗಿ ಲೂಕ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ಮಾರ್ಕ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ಯೋಹಾನ ಸ್ನಾನಿಕನೊಬ್ಬ ನಾಜರೇಯನ್ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಓದಿದೆವು. அவன் பிறப்பதற்கு முன்பாக அவன் தகப்பனிடத்தில் தேவனுடைய தூதன் அதை பற்றி சொல்லியிருந்தான். ಅವನು ಹುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ತಂದೆ ಬಳಿ ದೇವದೂತನ ಅದನ್ನು ಕುರಿತಾಗಿ ಹೇಳಿದನು. யோவான் ஸ்நானகன் ஒரு நசரேயனாய் ஜீவித்தான். ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋಹಾನನು ನಾಜರೇಯನಾಗಿ ಜೀವಿಸಿದನು. நசரேயனாக இருந்த அவனுடைய ஜீவிதத்தில் இருந்த சில விசேஷமான அனுபவங்களை நாம் பார்த்தோம். ನಾಜರೇಯನಿರುವಂತಹ ಕೆಲವು ವಿಶೇಷವಾದ ಅನುಭವಗಳನ್ನು ನಾವು ನೋಡಿದೆವು. ವಸ್ತ್ರத்திலும் ஆகாரத்திலும் அவன் ரொம்ப எளிமையானவனாக இருந்தான். ವಸ್ತ್ರದಲ್ಲಿಯೂ ಆಹಾರದಲ್ಲಿಯೂ ದೀನನಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟನು. அது நம்முடைய ஜீவியத்தில் ஒரு நிதானமான ஒரு ஜீவியத்தை செய்கிறதை காண்பிக்கிறது. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಿಧಾನವಾದ ಜೀವಿತವನ್ನು ಮಾಡುವುದನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. நமக்கு உலக பிரகாரமாக எல்லாம் செய்ய நமக்கு அதிகாரம் இருந்தாலும், ಲೋಕ ಪ್ರಕಾರವಾಗಿ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಅಧಿಕಾರವಿದ್ದರೂ நமக்கு தகுதியா இருக்கிறதா என்று நாம் கவனிக்க வேண்டும். ಎಲ್ಲ ನಮಗೆ ಯೋಗ್ಯತೆಯಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಬೇಕು. பக்தி விருத்திக்கு ஏதுவா இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும். ಭಕ್ತಿ ಅಭಿವೃದ್ಧಿಗೆ ತಕ್ಕದಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಬೇಕು. அவைகள் நம்மை அடிமைப்படுத்துகிறதா அல்லது நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும். ಅವು ನಮ್ಮ ದಾಸತ್ವದಲ್ಲಿದೆಯಾ
ಅಥವಾ ಕಟ್ಟುಪಾಡಿನಲ್ಲಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಬೇಕು. எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இருந்தாலும் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறது நமக்கு பிரயோஜனமா இருக்காது. ಎಲ್ಲ ಅನುಭವಿಸೋದಕ್ಕೆ ನಮ್ಮ ಅಧಿಕಾರವಿದ್ದರೆ ಎಲ್ಲವನ್ನು ಅನುಭವಿಸುವುದು ನಮಗೆ ಪ್ರಯೋಜನವಾಗಿರುವುದಿಲ್ಲ. நம்முடைய ஜீவியத்துல ஒரு சரியான ஒரு நிதானம், ஒரு ஜட்ஜ்மெண்ட் அதை பற்றி நமக்கு அவசியம். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದನ್ನು ಕುರಿತಾದೊಂದು ನ್ಯಾಯ ವಿಚಾರಣೆ ಅವಶ್ಯಕವಾಗಿರುತ್ತದೆ. அதை வெளிப்படுத்தும்படியாக தான் யோவான் ஸ்நானன் தன்னுடைய வஸ்திரத்திலும் தன்னுடைய ஆகாரத்திலும் பிரதிஷ்ಠೆಯುಳ್ಳವನಾக அல்லது எளிமையுள்ளவனாக இருந்ததை காண்பிக்கிறோம். ಅದನ್ನು ಪ್ರಕಟಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಯೋಹಾನು ತನ್ನ ವಸ್ತ್ರದಲ್ಲಿಯೂ ಆಹಾರದಲ್ಲಿಯೂ ಪ್ರತಿಷ್ಠನಾಗಿದ್ದನೆಂಬುದಾಗಿ ತೋರಿಸುತ್ತದೆ. இரண்டாவது அவன் நீதிமானும் பரிசுத்தவானுமாய் இருந்தான் என்று நாம் படிக்கிறோம். ಎರಡನೇದಾಗಿ ಅವನು ನೀತಿವಂತನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿದ್ದನೆಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. நசரேயன் என்பவனுடைய ஜீவியத்தில் எந்த அநீதியான காரியங்கள் அநியாயமான காரியங்களுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ನಾಜರನಾದ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನಿತ್ಯವಾದ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಅನ್ಯಾಯವಾದ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡಬಾರದು. ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் உடனடியாக அவைகளை சரிப்படுத்த வேண்டும். ಒಂದು ವೇಳೆ ಆರ್ಥಿಕ ಕಾರ್ಯಗಳಿದ್ದರೂ ಕೂಡಲೇ ಸರಿ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. அடுத்தபடியாக நசரேயனுடைய ஜீவியத்தில் ஒரு பரிசுத்தவானாய் இருக்க வேண்டும். ನಂತರ ನಾಜರನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧನಾಗಿರಬೇಕು. பரிசுத்தத்துக்கு விரோதமாக அவனுக்கு போராட்டங்கள் உண்டு. ಪರಿಶುದ್ಧಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾದ ಹೋರಾಟಗಳುಂಟು. ஆனால் தன்னுடைய பரிசுத்தத்தை பாதுகாக்க அவன் போராட வேண்டும். ಆದರೆ ತನ್ನ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಹೋರಾಡಬೇಕು. யோவான் ஸ்நானன் கூட தன்னுடைய பரிசுத்தத்திற்காக தான் தன்னுடைய ஜீவனை கொடுத்தான். ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋಹಾನನು ತನ್ನ ಪರಿಶುದ್ಧತೆಗಾಗಿ ತನ್ನ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟನು. ஏரோதுடைய ஜீவியத்திலே அவன் துன்மார்க்கனாய் பரிசுத்தம் இல்லாதவனாயிருந்த பொழுது அவனை கண்டித்தான். ಏರೋದನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅವನು ಪರಿಶುದ್ಧನಿಲ್ಲದೆ ಇರುವಾಗ ಅವನನ್ನು ಗದರಿಸಿದನು. அதன் பலனாக அவன் தன்னுடைய ஜீவனை கொடுக்க வேண்டி வந்தது. ಅದರ ಫಲವಾಗಿ ತನ್ನ ಜೀವವನ್ನು ಅವನು ಕೊಡಬೇಕಾಯಿತು. ஆனாலும் கடைசி வரைக்கும் தன்னுடைய காரியங்களை வைராக்கியம் உள்ளவனாகவே இருந்தான். ಕೊನೆಯವರೆಗೂ ತನ್ನ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ವೈರಾಗ್ಯವುಳ್ಳವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟನು. அது ಮಾತ್ರವಲ್ಲ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை அவன் கண்ட பொழுது ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೊಂದು ಸಾರಿ ಅವನು ನೋಡಿದಾಗ அவர் பெருக வேண்டும் நான் சிறுக வேண்டும் என்று சொன்னார். ಆತನು ಹೆಚ್ಚಬೇಕು ನಾನು ಕಡಿಮೆ ಆಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. மற்றவர்களை தன்னை பார்க்க மேன்மையானவர்களாக கருதக்கூடிய ஒரு அனுபவம் அவனுக்கு இருந்தது. ಇತರರನ್ನು ತನಗಿಂತ ಶ್ರೇಷ್ಠರೆಂಬುದಾಗಿ ಎಣಿಸುವಂತ ಅನುಭವ ಅವನಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿತು. தன்னை எப்போதும் தாழ்த்துகிற ஒரு வெளிப்படுத்தல் அவனுக்கு இருந்தது. ತನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸುವಂತ ಪ್ರಕಟಣೆ ಅವನಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿತು. நசரேயர் என்று சொன்னால் நம்முடைய ஜீவியத்தில் அந்த அனுபவங்கள் அவசியம். ನಾಜರರೆಂದು ಹೇಳುವಾಗ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆ ಕಾರ್ಯಗಳು ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. பல சமயங்களில் நாம் நம்ம பெரியவர்களா நினைத்துಕೊಂಡು மற்றவர்களை அற்பமாய் நினைக்கிறோம். ಹಲವು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವು ನಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇತರರನ್ನು ಅಲ್ಪವಾಗಿ ಎಣಿಸುತ್ತೇವೆ. ஆகனால மற்றவர்களை கனப்படுத்துவதில்லை, மற்றவர்களை மதிப்பதில்லை, மற்றவர்களை நாம் புறக்கணிக்கிறோம். ಇತರರನ್ನು ನಾವು ಗೌರವಿಸುವುದಿಲ್ಲ, ಘನಪಡಿಸುವುದಿಲ್ಲ, ಅವರನ್ನು ಹಲ್ಲಗಳೆಯುತ್ತೇವೆ. அது ஒரு நசரேயனுடைய அனுபவம் இல்லை. ಅದು ನಾಜರರ ಅನುಭವವಲ್ಲ. ஒரு நசரேயனுடைய அனுபவம் மற்றவர்களை போதும் மேன்மைப்படுத்தி தன்னை தாழ்த்துக்கொள்வது. ನಾಜರನ ಅನುಭವವಾದದ್ದು ಇತರರನ್ನು ಶ್ರೇಷ್ಠಪಡಿಸಿ ತನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವುದು. அடுத்தபடியாக அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான் என்று இயேசு அவனை பற்றி சொன்னார். ನಂತರ ಅವನು ಉರಿಯುವಂತ ದೀಪವಾಗಿದ್ದನೆಂಬುದಾಗಿ ಯೇಸು ಹೇಳುತ್ತಾನೆ. ஒரு நசரேயன் தன்னுடைய வெளிச்சத்தினால் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும். ನಾಜರನು ತನ್ನ ಬೆಳಕಿನಿಂದ ಇತರರನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸುವವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. இயேசு கிறிஸ்து வெளிச்சத்தை குறித்து சொல்லும்போது நற்கிரியைகள் என்று சொன்னார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬೆಳಕನ್ನು ಕುರಿತಾಗಿ ಹೇಳುವಾಗ ಸತ್ಕ್ರಿಯೆಗಳೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. நாம் உண்மையான நசரேயராக இருந்தால், ನಾವು ನಿಜವಾದ ನಾಜರರಾಗಿದ್ದರೆ மற்றவர்களுக்கு நாம் ஒரு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக சந்தோஷத்துக்குரியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ಇತರರಿಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಪ್ರಯೋಜನಕರವಾಗಿ ಸಂತೋಷವನ್ನು ಕೊಡುವವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. மற்றவர்கள் துக்கப்படுவதற்கோ இடறுவதற்கோ நம் நிமித்தமாக தைரியப்படுவதற்கோ காரணமாக இருக்கக்கூடாது. ಇತರರು ದುಃಖಪಡುವುದಕ್ಕೋ ಎಡುವುದಕ್ಕೋ ನಮ್ಮ ಮೂಲಕವಾಗಿ ಅಧೈರ್ಯ ಪಡುವುದಕ್ಕೆ ಸ್ಥಳ ಕೊಡಬಾರದು. இந்த 4 கூட்டத்தார் மூலமாக நசரேயருடைய விசேஷித்த சில அனுபவங்களை நாம் பார்க்கிறோம். ಈ 4 ಜನರ ಮೂಲಕವಾಗಿ ನಾಜರರ ವಿಶೇಷವಾದ ಗುಣಾತಿಶಯಗಳನ್ನು ನಾವು ನೋಡಿದೆವು. நம்மெல்லாருடைய ஜீவியத்திலே தேவன் அந்த அனுபவத்தை நாட்ட வாஞ்சிக்கிறார். ನಮ್ಮೆಲ್ಲರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕರ್ತನ ದಿನಗಳಲ್ಲಿ ಅನುಭವವನ್ನು ಬಯಸುತ್ತಾನೆ. ஆனால் நம்முடைய ஜீவியத்தின் அனுபவங்களோடு பார்க்கும்போது நம்ம அநேக விஷயங்களில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನುಭವಗಳನ್ನು ಹೋಲಿಸಿ ನೋಡುವಾಗ ಅನೇಕ ವಿಷಯದಲ್ಲಿ ಕೊರತೆಯುಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ. கர்த்தர் குறைகளெல்லாம் நமக்கு பரிகரிக்க வேண்டும். ಕರ್ತನ ಎಲ್ಲಾ ಕೊರತೆಗಳನ್ನು ಪರಿಹರಿಸಬೇಕು. சரியான நசரேயருடைய அனுபவம் உள்ளவர்களாக நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாட்டில் மாற்றுவார். ಸರಿಯಾದ ನಾಜರರ ಅನುಭವವರನ್ನಾಗಿ ಕರ್ತನ ಒಂದೊಂದು ದಿನ ನಮ್ಮನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಬೇಕು. அதற்காக நம்ம எல்லாரும் கர்த்தருடைய அடுத்தபடியாக நசரேயருடைய குணாதிசயத்தை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டும். ನಂತರ ನಾಜರರ ಗುಣಾತಿಶಯನ ಕುರಿತಾಗಿ ನಾವು ತಿಳಿದಿರಬೇಕು. ஏனென்றால் நம்முடைய ஜீவியத்தில் கர்த்தர் நசரேயராய் நம்ம எழுப்பி இருக்கிறதுனால அந்த குணாதிசயங்களை எதிர்பார்க்கிறார். ಯಾಕೆಂದರೆ ಕರ್ತನ ನಾಜರನಾಗಿ ಎಬ್ಬಿಸಿರುವುದರಿಂದ ಆ ಗುಣಾತಿಶಯಗಳನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತಾನೆ. நசரேயருடைய குணாதிசயத்தை பற்றி 4 முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ನಾಜರರ ಗುಣಾತಿಶಯಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ 4 ಮುಖ್ಯವಾದ ವಿಷಯಗಳು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿವೆ. புலம்பல் 4 அதிகாரம் 7 வசனத்தை நாம் படித்தால், ಪ್ರಲಾಪ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ಓದುವಾಗ, ಆ ಪ್ರಜೆಯಲ್ಲಿನ ಮಹನೀಯರು ಹಿಮಕ್ಕಿಂತ ಶುಭ್ರವಾಗಿಯೂ ಹಾಲಿಗಿಂತ ಬಿಳುಪಾಗಿಯೂ ಇದ್ದರು. 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 4 ಕಾರ್ಯಗಳು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿವೆ. உறைந்த மழையை பார்க்கிலும் சுத்தமானவர்கள் தான் நசரேயர்கள். ಹಿಮಕ್ಕಿಂತಲೂ ಶುಭ್ರವಾಗಿದ್ದವರು ನಜರೀಯರು. பாலை பார்க்கிலும் வெண்மையானவர்கள் நசரேயர்கள். ಹಾಲಿಗಿಂತ ಬಿಳುಪಾಗಿದ್ದರು ನಾಜೀರರು.
பவளத்தை பார்க்கலும் சிவப்பானவர்கள் நசரேயர்கள். ಹವಳಕ್ಕಿಂತಲೂ ಬಣ್ಣವು ಮೀರಿದಾಗಿದ್ದವರು ನಾಜಿರರು. இந்திர நீலத்தை பார்க்கலும் மேனியுள்ளவர்கள் நசரேயர்கள். ಅವರು ಇಂದ್ರ ನೀಲಮಣಿಯಷ್ಟು ಅಂದವಾಗಿತ್ತು ಅವರ ನಾಜಿರರು. நம்முடைய ஜீவியத்தில் கர்த்தர் நம்ம நசரேயராக எழுப்பியிருந்தா இந்த குணாதிசயங்களை எல்லாம் நம்முடைய ஜீவியத்தில் எதிர்பார்க்கிறார். ಕರ್ತನ ನಮ್ಮ ಜೀವಿತದ ನಾಜಿರನಾಗಿ ಎಬ್ಬಿಸಿರುವುದಾದರೆ ಈ ರೀತಿಯಾದ ಗುಣಾತಿಶಯಗಳನ್ನು ಕರ್ತನ ನಮ್ಮಲ್ಲಿ ಎದುರು ನೋಡುತ್ತಾನೆ. உறைந்த மழை என்று சொல்றது சில விசேஷமான அனுபவங்களை காண்பிக்கிறது. ಹಿಮ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಕೆಲವು ವಿಶೇಷವಾದ ಅನುಭವಗಳನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. நசரேயர்கள் அதை பார்க்கலும் மேலானவர்களாக இருக்க எதிர்பார்க்கப்படுகிறார். ನಾಜಿರರು ಅದಕ್ಕಿಂತಲೂ ಹೆಚ್ಚಾಗಿರುವುದಕ್ಕಾಗಿ ಎದುರು ನೋಡಲ್ಪಡುತ್ತಾರೆ. உறைந்த மழை என்று சொல்லும்போது ஐஸ் கட்டி பனி கட்டி தான் உறைந்த மழை. ಹಿಮ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಮಂಜುಗಡ್ಡೆಯಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. ಇಂಗ್ಲಿಷ್ல ಸ್ನೋನ್ தான் சொல்லிருக்கு. ಇಂಗ್ಲಿಷ್ ಅಲ್ಲಿ ಮಂಜುಗಡ್ಡೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿರುತ್ತದೆ. நம்ம ಅದರಲ್ಲಿ எந்த ಅಶುಚಿயும் பார்க்க முடியாது. ನಾವು ಅದರಲ್ಲಿ ಯಾವ ಅಶುಚಿಯನ್ನು ನೋಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. சுத்தமானது, ಶುದ್ಧವಾದದ್ದು. ஆனா நசரேயர் அதை பார்க்கலும் சுத்தமா இருக்க வேண்டியவர். ನಾಜಿರರು ಅದಕ್ಕಿಂತಲೂ ಶುದ್ಧವಾಗಿರಬೇಕಾದವರು. அப்படின்ற உறைந்த மழையின் அனுபவமும் அதற்கு மேற்பட்ட அனுபவம் நம்முடைய ஜீவியத்தில் கர்த்தர் விரும்புகிறார். ಹಾಗಾದರೆ ಹಿಮಕ್ಕಿಂತಲೂ ಅದಕ್ಕಿಂತ ಶ್ರೇಷ್ಠವಾದ ಜೀವಿತವನ್ನು ಕರ್ತನ ನಮ್ಮಲ್ಲಿ ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. இந்த உறைந்த மழையை பற்றி நாம் படிக்கும் பொழுது ಈ ಹಿಮವನ್ನು ಕುರಿತಾಗಿ ನಾವು ಓದುವಾಗ முதலாவதாக அது ದೇವನಿಗೆ ಕೀழ்ಪಡಿகிறதான ತನ್ಮೆ உள்ளது என்று நாம் படிக்கிறோம். ಮೊದಲನೇದಾಗಿ ಅದು ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗುವಂತ ಸ್ಥಿತಿಯನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. யோபின் புத்தகம் 37 அதிகாரம் 6 வசனத்தை நாம் படித்தால் ಯೋಬ 37ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ಓದುವಾಗ 37:6 ಆತನು ಹಿಮಕ್ಕೂ ಹದಮಳೆಗೂ ತನ್ನ ಶಕ್ತಿಯ ದೊಡ್ಡ ಮಳೆಗೂ ಭೂಮಿ ಮೇಲೆ ಬೀಳಿ அது ಹಾಗೆ ಸಂಭವಿಸುವುದು. உறைந்த மழை பார்த்து உறைந்த மழை கல்மழை மழையெல்லாம் பார்த்து பூமியை மேல் பெய்யும் கட்டளையிடுகிறார், எல்லாம் கீழ்ப்படுகிறது. ಹಿಮವು ಹದ ಮಳೆಯನ್ನು ನೀನು ಭೂಮಿ ಮೇಲೆ ಸುರಿಯುವುದಾಗಿ ಅಪ್ಪಣೆ ಮಾಡುತ್ತಾನೆ, ಅದು ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡುತ್ತದೆ. ஆகையினால உறைந்த மழைன்னு சொல்றது தேவனுக்கு பூரணமாய் கீழ்ப்படுகிற ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. ಆದ್ದರಿಂದ ಹಿಮ ಎಂದು ಹೇಳುವಾಗ ದೇವರಿಗೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ವಿಧೇಯರಾಗುವಂತ ಅನುಭವವನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. இயற்கை தேவனுக்கு கீழ்ப்படுகிறது, ವಾತಾವರಣವು ದೇವರಿಗೆ ಅಧೀನರಾಗುತ್ತದೆ. அதை பார்க்க அதிகமாக கீழ்ப்படிய வேண்டியவர். ನಾವು ಅದಕ್ಕಿಂತಲೂ ಹೆಚ್ಚಾಗಿ ವಿಧೇಯರಾಗುವುದು ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. ಕಾರಣ ನಸರೇಯರ್ ಉறைந்த ಮಳೆயை பார்க்கலும் சுத்தமானவர். ಕಾರಣವೇನೆಂದರೆ ನಾಜಿರರು ಹಿಮಕ್ಕಿಂತಲೂ ಶುದ್ಧವಾದವರು. ಎರಡನೇದಾಗಿ இந்த உறைந்த மழை என்று சொல்றது நாம் சுத்திகரிக்கப்படுற அனுபவத்துக்கு அடையாளமா இருக்கு. ಈ ಒಂದು ಹಿಮ ಎಂದು ಹೇಳುವಾಗ ನಮ್ಮ ಶುದ್ಧೀಕರಿಸಲ್ಪಡುವಂತಹ ಸ್ಥಿತಿಗೆ ಹೋಲಿಕೆ ಆಗಿರುತ್ತದೆ. 51 ಸಂಗೀதம் 7 ವಚನத்தை நாம் படித்தால் 51ನೇ ಕೀರ್ತನೆ 7ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ಓದುವಾಗ தாவீது தன்னை அப்படி சுத்திகரிக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். ದಾವೀದನ ಆ ರೀತಿಯಾಗಿ ತನ್ನ ಶುದ್ಧೀಕರಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ತನ್ನನ್ನು ವಿಜ್ಞಾಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. படிங்க. ಈಸೋಪ್ ಗಿಡದ ಬರಲಿನಿಂದ ನೀರನ್ನು ಚಿಮುಕಿಸಿಯೋ ಎಂಬಂತೆ ನನ್ನ ಅಶುದ್ಧತ್ವವನ್ನು ತೆಗೆದು ಬಿಡು, ಆಗ ಶುದ್ಧನಾಗಿರುವೆನು. ನನ್ನನ್ನು ತೊಳೆ, ಆಗ ಹಿಮಕ್ಕಿಂತಲೂ ಬೆಳ್ಳಗಾಗುವೆನು. ನೀರನ್ನು ಕழுவும் பொழுது நான் உறைந்த மழையை பார்க்கலும் வெண்மையாய் மாறுவேன். ನೀ ನನ್ನನ್ನು ತೊಳೆಯುವಾಗ ಹಿಮಕ್ಕಿಂತಲೂ ಬೆಳ್ಳಗಾಗಿ ಮಾರ್ಪಡುವೆನು. ஒரு பெரிய பாவம் செய்து அதன் மேல் தேவன் அதிநிமித்தமாக தேவனுடைய கோபம் தன்மேல் வர இருந்ததை அறிந்து கொண்ட பொழுதுதான் தன்னுடைய இருதயம் உடைந்து கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறான். ಒಂದು ಪಾಪವನ್ನು ಮಾಡಿ ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರ ಕೋಪ ಬರುತ್ತದೆಂಬುದಾಗಿ ತಿಳಿಯುವಾಗ ಈ ರೀತಿಯಾಗಿ ಅವನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾನೆ. நாமும் கூட சரியா கழுவப்படுவதற்கு மனஸ்தாபத்தோடு கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுற ஒரு அனுபவம் நமக்கு அவசியம். ನಾವು ಸಹ ಸರಿಯಾಗಿ ತೊಳೆಯಲ್ಪಡುವುದಕ್ಕಾಗಿ ನಾವು ಕರ್ತನನ್ನು ಕೂಗುವಂತ ಅನುಭವ ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. ஏசாயா 1 அதிகாரம் 18 வசனத்தில் அதை படிக்கிறோம். ಏಷಯ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಚನದಲ್ಲಿ ಅದನ್ನು ಕುರಿತಾಗಿ ಓದುತ್ತೇವೆ. கர்த்தர் சொல்றார், என்னோடு வழக்காடு வாருங்கள். ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನನ್ನೊಂದಿಗೆ ವ್ಯಾಜ್ಯವಾಡುವುದಕ್ಕೆ ಬನ್ನಿರಿ. உங்களுடைய பாவம் சிவேர் என்றாலும் உறைந்த மழையை போல அது உண்மையாகும். ನಿಮ್ಮ ಪಾಪಗಳು ಕೆಂಪಾಗಿದ್ದರೆ ಅದು ಹಿಮದಂತೆ ಬೆಳ್ಳಗಾಗುತ್ತದೆ. ஆகையினால் இந்த இரண்டு வசனங்களும் நம்முடைய ஜீவியத்தை சரியான கழுவப்படுகிற சுத்திகரிக்கப்படுற அனுபவத்தை காண்பிக்கும். ಈ ಎರಡು ಜೀವಿತಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸರಿಯಾಗಿ ತೊಳೆಯಲ್ಪಡುವಂತ ಅನುಭವವನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. ஆகையினால உறைந்த மழை என்று சொல்வது, ಆದ್ದರಿಂದ ಹಿಮ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ நம்முடைய குறைகளுக்காய் மனஸ்தாபப்பட்டு நாம் எப்போது நாம் கழுவப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்ற வாஞ்சியுடையவர்களாக இருக்கிறதை காண்பிக்கிறது. ನಮ್ಮ ಕೊರತೆಗಳಿಗೆ ಆಯೋಗಲು ಶುದ್ಧೀಕರಿಸಲ್ಪಟ್ಟು ತೊಳೆಯಲ್ಪಡಬೇಕೆಂಬ ಆಸೆಯುಳ್ಳವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುವುದನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. ஏசாயா 55 அதிகாரம் 10-11 வசனங்களை படிக்கும் பொழுது, ஏசாயா 55ನೇ ಅಧ್ಯಾಯ 10-11 ವಚನಗಳಲ್ಲಿ ಓದುವಾಗ உறைந்த மழையை பற்றி இன்னொரு ಅನುಭವத்தை இங்கே நாம் படிக்கிறோம். ಹಿಮವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಇನ್ನೊಂದು ಅನುಭವವನ್ನು ಕುರಿತು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ.
ಮಳೆಯು ಹಿಮವು ಆಕಾಶದಿಂದ ಬಿದ್ದು ಭೂಮಿಯನ್ನು ತೋಯಿಸಿ ಹಸುರುಗೊಳಿಸಿ ಫಲಿಸುವಂತೆ ಮಾಡಿ ಬಿತ್ತುವವನಿಗೆ ಬೀಜವನ್ನು ಉಣ್ಣುವವನಿಗೆ ಆಹಾರವನ್ನು ಒದಗಿಸಿದ ಹೊರತು ಹೇಗೆ ಆಕಾಶಕ್ಕೆ ಸುಮ್ಮನೆ ಹಿಂದಿರುಗುವುದಿಲ್ಲವೋ ಹಾಗೆಯೇ ನನ್ನ ಬಾಯಿಂದ ಹೊರಟ ಮಾತು ನನ್ನ ಇಷ್ಟಾರ್ಥವನ್ನು ನೆರವೇರಿಸಿ ನಾನು ಉದ್ದೇಶಿಸಿದ್ದನ್ನು ಕೈಗೂಡಿಸಿದ ಹೊರತು ನನ್ನ ಕಡೆಗೆ ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹಿಂದಿರುಗುವುದಿಲ್ಲ. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான வசனமானது மழைக்கும் உறைந்த மழைக்கும் ஒப்பிட்டு சொல்லப்பட்டது. ಕರ್ತನ ಬಾಯಿಂದ ಹೊರಡುವಂತ ವಾಕ್ಯವಾದುದು ಮಳೆಗೂ ಹಿಮಕ್ಕೂ ಅದು ಹೋಲಿಕೆಯಾಗಿದೆ. வானத்திலிருந்து வருகிற மழையும் உறைந்த மழையும் மறுபடியும் திரும்பி போகாது, வெறுமையாய் திரும்பி போகாது. ಆಕಾಶದಿಂದ ಸುರಿಯುವ ಹಿಮವಾದುದು ಅದು ತಿರುಗಿ ಬರಿದಾಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. பூமியை நினைத்து பலனை உண்டாக்குகிறது. ಭೂಮಿಯನ್ನು ನೆನೆಸಿ ಫಲವನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. ಇದೇ போலவே கர்த்தர் அனுப்புகிற வசனம் வெறுமையாய் திரும்பி போகிறது. ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ಕರ್ತನು ಕಳಿಸುವಂತ ವಾಕ್ಯ ಬರಿದಾಗಿ ಹಿಂತಿರುಗುವುದಿಲ್ಲ. அதுவும் கூட அதற்கேற்ற பிரதிபலன் உண்டாக்குவதற்கேற்ற கிரியை செய்கிறது. ಅದು ಸಹ ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತ ಪ್ರತಿಫಲ ಉಂಟುವುದಕ್ಕಾಗಿ ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತ ಕ್ರಿಯೆಯನ್ನು ಮಾಡುತ್ತದೆ. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? ಆದ್ದರಿಂದ ನಾವೇನು ಮಾಡಬೇಕು? கர்த்தர் நம்முடைய ஜீவிதத்தில் அனுப்புகிற வசனம் நமக்குள் கிரியை செய்ய நாம் சரியா இடம் கொடுக்க வேண்டும். ಕರ್ತನು ಕಳಿಸಿಕೊಡುವಂತ ವಾಕ್ಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಾವು ಸರಿಯಾಗಿ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡಬೇಕು. ஆகையால் இந்த இடத்துல உறைந்த மழை என்று சொல்வது, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹಿಮ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದು, கர்த்தருடைய வசனத்தை அலட்சியப்படுத்துகிறவர்களாகவோ எதிர்க்கிறவர்களாயிராமல் கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள சரியாய் கிரியை செய்ய ஒப்பு கொடுக்கிறதை காண்பிக்கும். ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು ಅಲಕ್ಷ್ಯ ಮಾಡುವವರಾಗಿ ಎದುರಿಸುವವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡದೆ ಕರ್ತನ ವಾಕ್ಯ ಸರಿಯಾಗಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸ್ಥಳ ಕೊಡುವುದನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. அதற்காக தான் இயேசு இருதயத்தை 4 நிலங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார். ಆದ್ದರಿಂದ ಯೇಸು ಹೃದಯವನ್ನು 4 ನೆಲಗಳಿಗೆ ಹೋಲಿಸಿ ಹೇಳುತ್ತಾನೆ. எல்லா நிலங்களும் தேவனுடைய வசனமாகிய விதை விதைக்கப்பட்டாலும், ಎಲ್ಲಾ ನೆಲಗಳಲ್ಲಿ ಕರ್ತನ ವಾಕ್ಯವಾದ ಬೀಜ ಬಿತ್ತಲ್ಪಟ್ಟರು ஒரே ஒரு நிலத்தில் தான் பலன் கொடுத்தது. ಒಂದೇ ಒಂದು ನೆಲದಲ್ಲಿ ಫಲವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. காரணம் அது நல்ல நிலமாயிருந்தது. ಕಾರಣವೇನೆಂದರೆ ಅದು ಒಳ್ಳೆಯ ನೆಲವಾಗಿರುತ್ತದೆ. அதை பற்றி இயேசு என்ன சொன்னார்? ಅದನ್ನು ಕುರಿತಾಗಿ ಯೇಸು ಹೇಳುತ್ತಾನೆ, உண்மையும் நன்மையுமான இருதயம், ಒಳ್ಳೆಯೂ ಯಥಾರ್ಥವುಳ್ಳಂತ ಹೃದಯವು. அந்த இருதயத்தில் கர்த்தருடைய வசனத்தை வைத்து பிரதிபலன் கொடுக்கும். ಆ ಹೃದಯದಲ್ಲಿ ಕರ್ತನ ವಾಕ್ಯವಿಟ್ಟು ಪ್ರತಿಫಲವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. ஆகையால் கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள கிரியை செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் உண்மையும் நன்மையுமான இருதயமாய் மாற வேண்டும். ಕರ್ತನ ವಾಕ್ಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡಬೇಕಾದರೆ ಅದು ಒಳ್ಳೆಯದು ಯಥಾರ್ಥವುಳ್ಳ ಹೃದಯವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. கர்த்தர் அனுப்புகிற வசனம் நமக்குள்ள கிரியை செய்தாதான் கர்த்தருடைய நோக்கம் நம்மில் நிறைவேறும். ಕರ್ತನ ವಾಕ್ಯ ಕಲಿಸಿದ ವಾಕ್ಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಾಗಲೇ ಆ ವಾಕ್ಯ ನಮ್ಮಲ್ಲಿ ನೆರವೇರುತ್ತದೆ. ஆகையால் உறைந்த மழை என்று சொல்றது கர்த்தருடைய வசனம் நமக்குள் கிரியை செய்ய இடம் கொடுத்து அதற்கேற்ற பலன் உள்ளவர்களாய் கனி கொடுக்கிறவர்களாய் மாறுகிறதை காண்பிக்கும். ಹಿಮ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಕರ್ತನ ವಾಕ್ಯ ಕಲಿಸಿದ ವಾಕ್ಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡಿ ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತ ಫಲಗಳನ್ನು ಕೊಡುವುದನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் படித்தால், ಮಾರ್ಕ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ಓದುವಾಗ, மறுரூப மலையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்துக்கு சம்பவித்த ஒரு காரியத்தை பற்றி படிக்கிறோம். ರೂಪಾಂತರ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಕರ್ತನ ಯೇಸುವಿನ ವಸ್ತ್ರದಲ್ಲಿ ಸಂಭವಿಸಿದಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಕುರಿತಾಗಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. படிங்க. ಆತನ ವಸ್ತ್ರಗಳು ಬಹು ಬೆಳ್ಳಗೆ ಹೊಳೆಯುತ್ತಿದ್ದವು, ಭೂಲೋಕದಲ್ಲಿರುವ ಯಾವ ಅಗಸನಾದರೂ ಅಷ್ಟು ಬೆಳ್ಳಗೆ ಮಾಡಲಾರನು. தம்முடைய சீஷர்களை மறுரூப மலைக்கு அழைத்துக் கொண்டு போய் இயேசு அவர்களுக்கு முன்பாய் ஜெபித்த பொழுது அவர் முகரூபம் மாறியது, அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல மாறியது. ಆತನ ಶಿಷ್ಯರನ್ನು ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಆತನ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಆತನ ಮುಖವು ಬೇರೆಯಾಯಿತು, ಆತನ ವಸ್ತ್ರಗಳು ಬೆಳ್ಳಗಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟವು. ஜெபித்த பொழுது அப்படி நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். ಪ್ರಾರ್ಥಿಸಿದಾಗ ಆ ರೀತಿ ನಡೆಯುತ್ತೆಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ஆகையால உறைந்த மழை என்று சொல்லும் பொழுது, ಆದ್ದರಿಂದ ಹಿಮ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ நம்முடைய ஜெப ஜீவியத்தினால் தேவன் நமக்குள்ள செய்கிறதான ஒரு மறுரூபத்தின் வேலை அடையாளமா இருக்கிறது. ಪ್ರಾರ್ಥನೆ ಜೀವಿತದ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾಡುವ ರೂಪಾಂತರ ಕೆಲಸವನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. சரியான ஒரு ஜெப ஜீவியத்தின் மூலமாக தேவன் நம்முடைய ஜீவியத்தை மறுரூபப்படுத்துகிறார். ಪ್ರಾರ್ಥನೆ ಆತ್ಮದ ಮೂಲಕವಾಗಿ ಕರ್ತನ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ರೂಪಾಂತರ ಪಡಿಸುತ್ತಾನೆ. வஸ்திரம் என்று சொல்றது ஜீவியத்தை தான் காண்பிக்கிறது. ವಸ್ತ್ರ ಎಂದು ಹೇಳುವಾಗ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. நம்முடைய ஜீவியம் மறுரூபமாக்கப்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் சரியான ஒரு ஜெப ஜீவி. ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ರೂಪಾಂತರ ಪಡಿಸುವಂತ ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯವು ಪ್ರಾರ್ಥನೆ ಜೀವಿತ. இப்படி உறைந்த மழை என்று சொல்றது இப்படிப்பட்ட சில விசேஷமான அனுபவங்களை காண்பிக்கிறது. ಈತಾಗಿ ಹಿಮ ಎಂದು ಹೇಳುವಾಗ ವಿಶೇಷವಾದ ಅನುಭವಗಳನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. பூர்ணமாய் தேவனுக்கு கீழ்ப்படிவதை காண்பிக்கிறது. ಪೂರ್ಣವಾಗಿ ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗುವುದನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. உண்மையான ஒரு சுத்திகரிப்பை கழுவப்படுதலை வாஞ்சிக்கிற இருதயத்தை காண்பிக்கிறது. ನಿಜವಾಗಿ ಶುದ್ಧೀಕರಿಸುವಂತ ತೊಳೆಯಲ್ಪಡುವಂತ ಹೃದಯವನ್ನು ಬಯಸುವವರನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. கர்த்தருடைய வசனம் நமக்குள் கிரியை செய்ய சரியா இடம் கொடுத்து அதற்கேற்ற பலன் தருகிறவர்களாக நம்ம மாற்றுகிறதை காண்பிக்கிறது. ಕರ್ತನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಮ್ಮಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡಿ ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತ ಫಲಗಳನ್ನು ಕೊಡುವವರನ್ನಾಗಿ ಅದು ತೋರಿಸುತ್ತದೆ. சரியான ஒரு ஜெப ஜீவியத்தினால் நம்முடைய ஜீவியம் மறுரூபமாக்கப்படுகிற அனுபவத்திற்கு உறைந்த மழை அடையாளமா இருக்கு. ನಿಜವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಜೀವಿತದ ಮೂಲಕವಾಗಿ ರೂಪಾಂತರವಾಗುವಂತ ಅನುಭವವು ಹಿಮಕ್ಕೆ ಹೋಲಿಕೆಯಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. உறைந்த மழையினுடைய அனுபவங்கள் ಇವೆಲ್ಲವೂ ಹಿಮದ ಹೋಲಿಕೆಗೆ ಕಾರ್ಯಗಳು. அதிகமாக நம்முடைய ஜீவியத்தில் விரும்புகிறார். ಕರ್ತನ ಇದಕ್ಕಿಂತಲೂ ಹೆಚ್ಚಾಗಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. காரணம் நசரேயர்கள் உறைந்த மழையை பார்க்கலும் சுத்தமானவர். ಕಾರಣವೇನೆಂದರೆ ನಾಜೀರರು ಹಿಮಕ್ಕಿಂತ ಬಿಳುಪಾದವರು. நம்முடைய ஜீவியத்தில் இந்த உறைந்த மழையின் அனுபவங்கள் இருக்கிறதா? ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹಿಮದ ಅನುಭವಗಳು ಕಾಣಲ್ಪಡುತ್ತಿದೆಯಾ? நசரேயர் என்றால் அவருடைய குணாதிசயம் அவர் உறைந்த மழையை போல அதை பார்க்கலும் அவர்கள் சுத்தமாக இருக்கிறவர். ನಾಜೀರರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವ ಗುಣಾತಿಶಯಗಳು ಅವರು ಹಿಮಕ್ಕಿಂತಲೂ ಶುಭ್ರವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುವವರು. அனுபவங்கள் எல்லாம் இல்லாவிட்டால் கர்த்தர் இந்த வருஷ கடைசியில் இந்த அனுபவங்களை நாம் மறுபடியும் புதுப்பிக்க விரும்புகிறார். ಈ ಅನುಭವಗಳು ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ ವರ್ಷಾಂತ್ಯದಲ್ಲಿ ಕರ್ತನ ಈ ಅನುಭವಗಳನ್ನು ನೂತನಪಡಿಸಲು ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நம்ம ஜீவியத்தை ஆராய்ந்து பார்க்க, ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಪರೀಕ್ಷಿಸಿ ನೋಡುವ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இரண்டாவதாக அவர்கள் பாலை பார்க்க
பார்க்கலும் வெண்மையானவர்கள் என்று சொல்லியிருக்கு. ಎರಡನೇದಾಗಿ ಅವರು ಹಾಲಿಗಿಂತ ಬಿಳುಪಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. நசரேயருடைய மற்றொரு குணாதிசயம் என்னவென்றால் பாலை பார்க்கலும் வெண்மையானவர். ನಾಜರರ ಇನ್ನೊಂದು ಗುಣಾತಿಶಯವೇನೆಂದರೆ ಹಾಲಿಗಿಂತ ಅವರು ಬಿಳುಪಾಗಿದ್ದರು. நம்ம எல்லாருக்கும் தெரியும் பால் நல்ல சுத்தமான வெண்மையா இருக்கிறது. ನಮ್ಮ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತುಂಟು ಹಾಲು ಶುದ್ಧವಾದ ಬಿಳುಪಾಗಿರುತ್ತದೆ. நசரேயர் அதை பார்க்கலும் வெண்மையானவர். ನಾಜರು ಅದಕ್ಕಿಂತಲೂ ಬಿಳುಪಾದವರು. அப்படி என்றால் முதலாவது அந்த பாலின் அனுபவங்கள் நம்முடைய ஜீவிதத்தில் இருக்க வேண்டியது அவசியம். ಹಾಗಾದರೆ ಮೊದಲನೇದಾಗಿ ಹಾಲಿನ ಅನುಭವ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರುವುದು ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. அதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ಅದನ್ನು ಕುರಿತು ನಾವು ನೋಡುವಾಗ 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் 1 ಪೇತ್ರ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಚನದಲ್ಲಿ களங்கமில்லாத ஒரு அனுபவத்தை நாம் அந்த தேவனுடைய வசனமாகிய பாலின் மூலமாய் பெற்றுக்கொள்கிறோம் என்று பேதுரு சொல்றார். ಕಳಂಕವಿಲ್ಲದ ವಾಕ್ಯವಾದ ಹಾಲನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಪೇತ್ರನು ಹೇಳುತ್ತಾನೆ. படிங்க. ಹಸು ಮಕ್ಕಳಂತೆ ಪಾರಮಾರ್ಥಿಕವಾದ ಶುದ್ಧ ಹಾಲನ್ನು ಬಯಸಿರಿ, ಅದರಿಂದ ಬೆಳೆಯುತ್ತಾ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದುವಿರಿ. திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மூலமாய் வளருவது. ಶುದ್ಧ ಹಾಲಾದ ಕರ್ತನ ವಾಕ್ಯದ ಮುಂದೆ ನೀವು ಬೆಳೆಯಿರಿ. அப்ப திருவசனம் களங்கமில்லாமல் இருந்தா நாம் அதை புசித்து அதை குடித்து நாம் வளரும் பொழுது நாமும் களங்கமில்லாத ஒரு நிலைமையில் வளரும். ಕರ್ತನ ವಾಕ್ಯವು ಕಳಂಕವಿಲ್ಲದವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ, ಅದನ್ನು ತಿಂದು ಭುಜಿಸುವಂತ ನಾವು ಸಹ ಕಳಂಕವಿಲ್ಲದವರಾಗಿ ಬೆಳೆಯುತ್ತೇವೆ. களங்கமில்லாத கபடமில்லாத ஒரு ஜீவியம் கர்த்தருடைய வசனத்து மூலமாக நமக்குள்ள உருவாக்கப்படுறதுதான் முதலாவது பால் காண்பிக்கிறது. ಕಳಂಕವಿಲ್ಲದ ಕಪಟವಿಲ್ಲದ ಜೀವಿತವು ಕರ್ತನ ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮಲ್ಲಿ ರೂಪಿಸಲ್ಪಡುತ್ತದೆ, ಅದು ಮೊದಲನೇದಾಗಿ ತೋರಿಸುತ್ತದೆ. ஏசாயா 55ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் படித்தால் ஏசாயா 55ನೇ ಅಧ್ಯಾಯ ಮೊದಲ 2 ವಚನಗಳನ್ನು ನಾವು ಓದುವಾಗ முதல் வசனத்தில் நாம் படிக்கிறோம், நீங்கள் பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசத்தையும் பாலையும் கொள்ளுங்கள். ನಾವು ಮೊದಲನೇ ವಚನದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ, ನೀವು ಹಣವಿಲ್ಲದೆ ಕ್ರಯವಿಲ್ಲದೆ ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನು ಹಾಲನ್ನು ಕುಡಿಯಿರಿ. அப்பொழுது என்ன சம்பவிக்கும்? ಆಗ ಏನು ಸಂಭವಿಸುತ್ತದೆ? 2வது வசனம் படிங்க. 2ನೇ ವಚನ. ಆಹಾರವಲ್ಲದಕ್ಕೆ ಹಣವನ್ನು ಏಕೆ ವ್ಯಯ ಮಾಡುತ್ತೀರಿ? ತೃಪ್ತಿಗೊಳಿಸದ ಪದಾರ್ಥಕ್ಕೆ ನಿಮ್ಮ ದುಡಿತವನ್ನು ವೆಚ್ಚ ಮಾಡುವುದೇಕೆ? ಕಿವಿಗೊಟ್ಟು ನನ್ನ ಮಾತನ್ನು ಕೇಳಿರಿ, ಒಳ್ಳೆಯದನ್ನೇ ಉಂಡು ಮೃಷ್ಟಾನದಲ್ಲಿ ಆನಂದ ಪಡಿರಿ. அப்பொழுது உங்களுடைய ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் திருப்தியாகும். ಆಗ ನಿಮ್ಮ ಆತ್ಮವು ಮೃಷ್ಟಾನದಿಂದ ತೃಪ್ತಿಗೊಳ್ಳುವುದು. முதல் வசனத்தில் படிக்கிறோம், நீங்கள் திராட்சை ரசம் பாலும் வந்து கொள்ளுங்கள். ನಾವು ಮೊದಲನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ, ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನು ಹಾಲನ್ನು ಕೊಂಡುಕೊಳ್ಳಿರಿ. திராட்சை ரசம் பாலை நம்ம கொள்றதுனால நம்முடைய ஆத்மாவில ஒரு கொழுப்பான அல்லது புஷ்டி அடைகிறதான ஒரு செழுமை அடைய ஒரு பலப்படுகிற ஒரு அனுபவத்தை காண்பிக்கும். ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನು ಹಾಲನ್ನು ಕೊಂಡುಕೊಳ್ಳುವುದರಿಂದ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಮೃಷ್ಟಾನವಾದ ಒಂದು ತೃಪ್ತಿಕರವಾದ ಅನುಭವ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. இது தேவ சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் நாம் சந்தோஷப்பட்டு நம்முடைய ஜீவியத்தை புதுப்பிக்கிறது, நம்முடைய பலனை புதுப்பிக்கிறது அடையாளமா இருக்கு. ಈ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬರುವಾಗ ನಮ್ಮನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸಿಕೊಂಡು ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸಿಕೊಂಡು ನಾವು ಸಂತೋಷಪಡುವ ಅನುಭವವನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. இந்த இடத்துல பால் என்று சொல்றது தேவ சமூகத்தில் நாம் பெற்றுக்கொள்ற சந்தோஷத்தையும் தேவ சமூகத்தில் நாம் கலிகூறுகிற அனுபவத்தையும் காண்பிக்கிறது. ಇಲ್ಲಿ ಹಾಲೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಪಡೆದ ಸಂತೋಷವನ್ನು ಉಲ್ಲಾಸವನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. அது நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்துகிறது, ಅದು ನಮ್ಮ ಆತ್ಮವನ್ನು ಬಲಪಡಿಸುತ್ತದೆ. அதனால்தான் நெகேமியா சொல்றதை நாம் பார்க்கிறோம். ಆದ್ದರಿಂದ ನೆಹೆಮೀಯನು ಹೇಳುವುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறது உங்களுடைய பலன், ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿರುವುದು ನಿಮ್ಮ ಬಲವಾಗಿದೆ. அப்படினால பால் என்று சொல்றது தேவ சமூகத்தின் கலிகூர்ந்து நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து நம்முடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்திக் கொள்வதை காண்பிக்கும். ಹಾಲೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ಸಂತೋಷಪಟ್ಟು ನಮ್ಮ ಆಂತರ್ಯ ಮನುಷ್ಯನು ಬಲಗೊಳಿಸುವುದಾಗಿದೆ. இனி உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படித்தால் ಪರಮಗೀತ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಚನದಲ್ಲಿ ಓದುವಾಗ மணவாட்டியின் ஒரு அனுபவத்தை பற்றி மணவாளன் சொல்கிறதை பார்க்கிறோம். ಮೊದಲಗೀತೆ ಅನುಭವ ಕುರಿತಾಗಿ ಮೊದಲಿಂಗನ ಹೇಳುವುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. 4ಆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 4ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಚನ. ವಧುವೇ, ನಿನ್ನ ತುಟಿಗಳು ಜೇನುಗೆರೆಯುತ್ತವೆ, ಜೇನು ಹಾಲು ನಿನ್ನ ನಾಲಿಗೆಯೊಳಗಿವೆ, ನಿನ್ನ ವಸ್ತ್ರಗಳ ಸುವಾಸನೆಯು ಲೆಬನೋನಿನ ಪರಿಮಳವೇ. நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது. ನಿನ್ನ ನಾಲಿಗೆ ಕೆಳಗೆ ಜೇನು ಹಾಲು ಉಂಟು. மணவாட்டியின் அனுபவம், ಮೊದಲಗೀತೆ ಅನುಭವ. ஒவ்வொருவரும் இந்த மணவாட்டியாய் மாற வேண்டியவர்கள். ನಾವು ಒಬ್ಬೊಬ್ಬರು ಮೊದಲಗೀತೆಯಾಗಿ ಮಾರ್ಪಡುವವರು. அப்படின்றா நம்முடைய நாவின் கீழ் பாலும் தேனும் இருக்க வேண்டும். ಹಾಗಾದರೆ ನಮ್ಮ ನಾಲಿಗೆ ಕೆಳಗೆ ಹಾಲು ಜೇನು ಇರಬೇಕು. இந்த இடத்துல நாவின் கீழ் பால் இருக்கிறது என்பதை எதை காண்பிக்கிறது? ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾಲಿಗೆ ಕೆಳಗೆ ಹಾಲಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಯಾವುದನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ? நம்முடைய வார்த்தைகளை காண்பிக்கிறது. ನಮ್ಮ ಮಾತುಗಳನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும்? ನಮ್ಮ ಮಾತುಗಳು ಹೇಗಿರಬೇಕು? மற்றவர்கள் பால் குடிக்கிறது போல அவர்களுக்கு மிகவும் சுகமாக, அவர்களுக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும். ಇತರರ ಹಾಲು ಕುಡಿಯುವಂತೆ ಅದು ಸುಖವಾಗಿ ಪ್ರಯೋಜನಕರವಾಗಿರಬೇಕು.
ஆகையால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, ಆದ್ದರಿಂದ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳುವಾಗ கொலோசியர் 4:6 ಕೊಲೋಸಿ 4:6 ವಚನದಲ್ಲಿ, உடைய வார்த்தைகள் எப்போதும் கிருபை பொருந்தினதா இருக்க வேண்டும். ನಿಮ್ಮ ಮಾತುಗಳು ಯಾವಾಗಲೂ ಕೃಪೆ ತುಂಬಿದಾಗಿರಬೇಕು. கிருபையுள்ள வார்த்தைகள், ಕೃಪೆಯುಳ್ಳ ಮಾತುಗಳು. லூக்கா சுவிசேஷம் 4:11 படிக்கும் பொழுது, ಲೂಕ ಸುವಾರ್ತೆ 4:11 ವಚನದಲ್ಲಿ ಓದುವಾಗ, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் வந்ததாய் படிக்கிறோம். ಕರ್ತನಾದ ಯೇಸುವಿನ ಬಾಯಿಂದ ಕೃಪೆಯುಳ್ಳ ಮಾತುಗಳು ಬಂದಿತೆಂಬುದಾಗಿ 4:22 நாம் படிக்கிறோம். 4:22 ವಚನದಲ್ಲಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளுக்கு அநேகர் நற்சாட்சி கொடுத்தார். ಆತನ ಬಾಯಿಂದ ಹೊರಟಂತ ಇಂಪಾದ ಮಾತುಗಳಿಗೆ ಅನೇಕರು ಒಳ್ಳೆ ಸಾಕ್ಷಿ ಕೊಟ್ಟರು. பால் என்று சொல்றது கிருபையுள்ள வார்த்தைகளை போது நாம் பேசி மற்றவர்களுக்கு இளைப்பாறுதலையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கிற அனுபவத்தை காண்பிக்கும். ಹಾಲ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ನಾವು ಕೃಪೆಯುಳ್ಳ ಮಾತುಗಳನ್ನಾಡಿ ಇತರಿಗೆ ಸಂತೋಷ ನಿಂಪನ್ನು ಕೊಡುವಂತದಾಗಿ ತೋರಿಸುತ್ತದೆ. நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு இடரலை உண்டாக்கக்கூடியதாகவும் மற்றவருடைய ஜீவியத்தில் அதைரியத்தையோ சோர்வையோ அல்லது மற்ற தீமையான காரியங்களை விளைவிக்கக்கூடியதா இருக்கக்கூடாது. ನಮ್ಮ ಮಾತುಗಳು ಇತರನ್ನು ಅಧೈರ್ಯಪಡಿಸುವಂತದಾಗಿ ಇತರಿಗೆ ಸೋಲ್ವಿಕೆಯನ್ನು ಬಳಲುವಿಕೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಂತದಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬಾರದು. அப்படி இருந்தா நாம் நசரேயனுடைய குணாதிசயம் உள்ளவர்கள் அல்ல. ಹಾಗಾದರೆ ನಾವು ನಾಜೀರರ ಗುಣಾತಿಶಯಗಳುಳ್ಳವರಲ್ಲ ಅಲ್ಲ. இனி உன்னதம் பாட்டு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் படித்தால், ಪರಮಗೀತ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ಓದುವಾಗ, இங்கே மணவாளன் தோட்டத்திற்குள் வந்து தோட்டத்தின் அனுபவத்தை பற்றி சொல்கிறார். ಇಲ್ಲಿ ಮದಲಿಂಗನು ತೋಟದಲ್ಲಿ ಬಂದು ತೋಟದ ಅನುಭವನ ಕುರಿತಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. படிங்க. ಪ್ರಿಯಳೇ ವಧುವೆ, ಇಗೋ ನನ್ನ ತೋಟದೊಳಗೆ ಬಂದೆನು, ನನ್ನ ರಕ್ತಬೋಳ ಸುಗಂಧ ದ್ರವ್ಯಗಳನ್ನು ತೆಗೆದೆನು, ನನ್ನ ಜೇನು ಕೊಡವನ್ನು ಜೇನುತುಪ್ಪವನ್ನು ತಿಂದೆನು, ನನ್ನ ದ್ರಾಕ್ಷರಸವನ್ನು ಕ್ಷೀರವನ್ನು ಕುಡಿದೆನು. ಮಿತ್ರರೇ, ಊಟ ಮಾಡಿರಿ, ಪ್ರಿಯರೇ ಕುಡಿಯಿರಿ, ಬೇಕಾದಷ್ಟು ಪಾನ ಮಾಡಿರಿ. மணவாளன் தோட்டத்தில் வந்து திராட்சரசத்தோடு பாலை குடிக்கிறதாக அவர் சொல்கிறார். ಮದಲಿಂಗನು ತೋಟದಲ್ಲಿ ಬಂದು ದ್ರಾಕ್ಷರಸದೊಂದಿಗೆ ಹಾಲನ್ನು ಕುಡಿಯುವುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. தோட்டத்தில் வந்தால் பால் காணப்படுகிறது. ತೋಟದಲ್ಲಿ ಹಾಲು ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. இந்த தோட்டம் என்று சொல்றதுதான் சபைக்கு அடையாளம். ತೋಟ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಸಭೆಗೆ ಹೋಲಿಕೆ. சபையில மணவாளன் வரும்பொழுதெல்லாம் திராட்சரசத்தையும் பாலையும் குடிக்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். ಸಭೆಯಲ್ಲಿ ಮದಲಿಂಗನು ಬರುವಾಗ ದ್ರಾಕ್ಷರಸವನ್ನು ಹಾಲನ್ನು ಕುಡಿಯುವಂತ ಅನುಭವ ಇರುತ್ತದೆ. அதை காண்பிக்கிறது. ಅದು ಯಾವುದನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ? பரிசுத்தவானுடைய ஐக்கியத்தில் காணப்படுகிற சந்தோஷத்தை காண்பிக்கிறது. ಪರಿಶುದ್ಧರ ಐಕ್ಯತೆಯಲ್ಲಿರುವಂತಹ ಸಂತೋಷವನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. பரிசுத்தவானுடைய ஐக்கியத்தில் காணப்படுகிற பலனை அது காண்பிக்கிறது. ಪರಿಶುದ್ಧರ ಐಕ್ಯತೆಯಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತ ಬಲವನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நாம் கர்த்தர் நம்ம அவருடைய தோட்டமாகிய சபையில கொண்டு வந்திருக்கிறார். ಕರ್ತನನ್ನು ಆತನ ತೋಟವಾದ ಸಭೆಯಲ್ಲಿ ಕರೆತಂದಿದ್ದಾನೆ. இந்த தோட்டத்தில் மணவாளன் வரும்பொழுதெல்லாம் அவர் சந்தோஷப்படக்கூடிய விதத்தில் திராட்சரசத்தையும் பாலையும் பார்க்க வேண்டும். ತೋಟದಲ್ಲಿ ಮದಲಿಂಗನು ಬರುವಾಗೆಲ್ಲ ಸಂತೋಷ ಪಡುವಂತ ದ್ರಾಕ್ಷರಸವನ್ನು ಹಾಲನ್ನು ಅವನು ನೋಡಬೇಕು. தோட்டத்தில் நாம் ஒன்றாயிருந்தால், ತೋಟದಲ್ಲಿ ನಾವು ಒಂದಾಗಿದ್ದರೆ, நம்முடைய மணவாளனுக்கு பிரியமானவர்களாய் ஜீவித்தால், ನಮ್ಮ ಮದಲಿಂಗನಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ಜೀವಿಸಿದರೆ, அவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவர்களாய் இருந்தால், ಆತನಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವವರಾಗಿದ್ದರೆ, தோட்டத்தில் வரும்பொழுதெல்லாம் அவர் திராட்சரசையும் பாலையும் குடித்து சந்தோஷப்படுவார். ತೋಟದಲ್ಲಿ ಬರುವಾಗೆಲ್ಲ ದ್ರಾಕ್ಷರಸವನ್ನು ಹಾಲನ್ನು ಕುಡಿದು ಸಂತೋಷ ಪಡುತ್ತಾನೆ. நாம் இந்த சபையாக சேர்ந்து கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற ஒரு அனுபவத்தை தான் இங்கே பால் காண்பிக்கிறது. ನಾವು ಸಭೆಯಾಗಿ ಸೇರಿ ಕರ್ತನಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವುದನ್ನು ಹಾಲು ಜೇನು ತೋರಿಸುತ್ತದೆ. நாம் பழைய ஏற்பாட்டில் படிக்கும் பொழுது, ನಾವು ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಓದುವಾಗ, தேவன் முற்பிதாக்களுடைய ஜீவியத்தில் சந்தோஷப்பட்டு அவர்களை ஆசீர்வதித்தார். ದೇವರು ಮೂಲಪಿತೃಗಳ ವಿಷಯದಲ್ಲಿ ಸಂತೋಷಪಟ್ಟಾಗ ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದನು. அதே போலவே உங்களையும் ஆசீர்வதிக்கும்படி நீங்கள் அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று அவர்களுக்கு பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ಅದೇ ರೀತಿ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸೋದಕ್ಕಾಗಿ ನೀವು ಆತನನ್ನು ಸಂತೋಷ ಪಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತನಿಗೆ ಪ್ರಮಾಣ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು. கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் சந்தோஷப்படக்கூடிய நிலைமையில நாம் காணப்படுவதுதான் பால் காண்பிக்கிறது. ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕರ್ತನ ಸಂತೋಷ ಪಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡದೆ ಹಾಲು ತೋರಿಸುತ್ತದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, ವಿಮೋಚನ ಕಂಡ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ಓದುವಾಗ, மோசேயின் இடத்தில் கர்த்தர் கானானை பற்றி பேசினார். ಮೋಶೆ ಬಳಿ ಕರ್ತನು ಕಾನಾನನ ಕುರಿತಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. அந்த கானானை பற்றி சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்றார், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ಕಾನಾನ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಇದು ಹಾಲು ಜೇನು ಹರಿಯುವಂತ ದೇಶವು. படிங்க. ಆದ ಕಾರಣ ಅವರನ್ನು ಐಗುಪ್ತರ ಕೈಯೊಳಗಿಂದ ತಪ್ಪಿಸುವುದಕ್ಕೂ ಆ ದೇಶದಿಂದ ಬಿಡಿಸಿ ಹಾಲು ಜೇನು ಹರಿಯುವ ವಿಸ್ತಾರವಾದ ಒಳ್ಳೆ ದೇಶಕ್ಕೆ, ಅಂದರೆ ಕಾನಾನ್ಯರು, ಹಿತ್ತಿಯರು, ಅಮೋರಿಯರು, ಪೆರಿಜಿಯರು, ಹಿವಿಯರು, ಎಬೂಸಿಯರು ವಾಸವಾಗಿರುವ ದೇಶಕ್ಕೆ ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗುವುದಕ್ಕೆ ಹಿಡಿದು ಬಂದಿದ್ದೇನೆ. கானான் என்று சொல்றது பாலும் தேன் ஓடுற தேசம் என்று கர்த்தர் மோசேயின் இடத்தில் சொன்னார். ಕಾನಾನ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಹಾಲು ಜೇನು ಹರಿಯುವಂತ ದೇಶ ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ಮೋಶೆ ಬಳಿ ಹೇಳುತ್ತಾನೆ. இதுவும் கூட புதிய ஏற்பாட்டு சபையை காண்பிக்கிறது. ಇದು ಸಹ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಸಭೆಯನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. அந்த தேசத்தில் நான் அவர்களை கொண்டு போய் சேர்ப்பேன். ಆ ದೇಶದಲ್ಲಿ ನಾನು ಅವರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಸೇರಿಸುತ್ತೇನೆ.
ಸೇರಿಸುವೆನು. அந்த தேசத்துல மற்ற புறஜாதிகள் இருக்கிறார்கள். ಆ ದೇಶದಲ್ಲಿ ಅನ್ಯ ದೇಶದವರಿದ್ದಾರೆ. நான் அந்த தேசத்துல கொண்டு போய் சேர்ப்பேன். ನಾನು ಆ ದೇಶದಲ್ಲಿ ಅವರನ್ನು ಸೇರಿಸುವೆನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அப்படினால இந்த இடத்துல பால் என்று சொல்றது ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹಾಲು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದು கர்த்தர் நமக்கு தந்தியிருக்கிற வாக்குத்தத்தங்களை காண்பிக்கிறது. ಕರ್ತನ ನಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. கானான் தேசத்தை கர்த்தர் அவருக்கு ஒரு வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். ಕಾನಾನ್ ದೇಶವನ್ನು ಕರ್ತನಿಗೆ ஒரு ವಾಗ್ದಾನವಾಗಿ ಕೊಟ್ಟನು. இதே போலதான் கர்த்தர் நமக்கும் கூட பரம கானானை வாக்கு பண்ணியிருக்கிறார். ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ಕರ್ತನ ನಮಗೆ ಪರಮ ಕಾನಾನನ್ನು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾನೆ. அதற்காக ஆவிக்குரிய கானானாகிய பரிசுத்தவாண்டி ஐக்கியத்தில் சபையில நாம் காணப்பட்டு நம்முடைய ஐக்கியத்தை நம்முடைய ஜீவியத்தையும் பாதுகாக்க வேண்டும். ಆದ್ದರಿಂದ ಆತ್ಮಿಕ ಕಾನನದ ಪರಿಶುದ್ಧರ ಐಕ್ಯತೆಯಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟು ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. பரிசுத்தவானுடைய ஐக்கியத்திலிருந்து வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கும்படியாக நாம் முன்னேறி செல்கிற அனுபவத்தை தான் இந்த இடத்துல பால் காண்பிக்கும். ಪರಿಶುದ್ಧದ ಐಕ್ಯತೆಯಿಂದ ಹೇಳುವಾಗ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಂಡು ಮುಂದೆ ಹೋಗುವಂತ ಜೀವಿತವನ್ನು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. நசரேயர் என்று சொல்றவர்கள் வெறும் பாலின் அனுபவம் இல்ல, பாலை பார்க்கலும் வெண்மையானவர்கள். ನಾಜರರ ಅನುಭವವಾದದ್ದು ಹಾಲಿನಷ್ಟಲ್ಲ, ಹಾಲಿಗಿಂತಲೂ ಬಿಳುಪಾದವರು. முதலாவது நம்முடைய ஜீவிதத்தில் இந்த பாலுக்கு ஒப்பான அனுபவங்கள் காணப்பட வேண்டும். ಮೊದಲನೇದಾಗಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹಾಲಿಗೆ ತಕ್ಕಂತ ಕಾರ್ಯಗಳು ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. அதை பார்க்கலும் மேலான அனுபவத்துக்கு அதன் பின்பு நாம் கடந்து போகலாம். ಅದಕ್ಕಿಂತಲೂ ಶ್ರೇಷ್ಠವಾದ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ನಾವು ದಾಟಿ ಹೋಗಬಹುದು. இதுதான் நசரேயருடைய குணாதிசயம். ಇದೇ ನಾಜರರ ಗುಣಾತಿಶಯಗಳು. முதலாவது அவர்கள் உறைந்த மழையை பார்க்கலும் சுத்தமானவர்கள். ಮೊದಲನೇದಾಗಿ ಅವರು ಹಿಮಕ್ಕಿಂತಲೂ ಶುಭ್ರವಾದವರು. இரண்டாவது அவர்கள் பாலை பார்க்கலும் வெண்மையானவர்கள். ಎರಡನೇದಾಗಿ ಅವರು ಹಾಲಿಗಿಂತಲೂ ಬಿಳುಪಾದವರು. நம்முடைய ஜீவிதத்தில் இந்த உறைந்த மழையின் அனுபவம் இருக்கிறதா? ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹಿಮದ ಅನುಭವ ಇದೆಯಾ? இந்த பாலின் அனுபவம் இருக்கிறதா? ಈ ಹಾಲಿನ ಅನುಭವ ಇದೆಯಾ? அதை பார்க்கலும் மேன்மையான காரியங்களை கர்த்தர் விரும்புகிறார். ಅದಕ್ಕಿಂತಲೂ ಶ್ರೇಷ್ಠವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಕರ್ತನು ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. இந்த வசனங்களை கர்த்தருடைய சமூகத்தில் சற்று நேரம் நம்முடைய ஜீவியத்தை நிதானித்து பார்ப்போம். ಈ ವಾಕ್ಯದ ಮುಂದೆ ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಪರೀಕ್ಷಿಸಿ ನೋಡುವ. கர்த்தர் நம்மை நசரேயராக எழும்ப பண்ணியிருக்கிறார். ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ನಾಜರನಾಗಿ ಎಬ್ಬಿಸಿದ್ದಾನೆ. நசரேயருடைய குணாதிசயங்கள் நம்முடைய ஜீவிதத்தில் காணப்பட வேண்டியது எவ்வளவு அவசியம். ನಾಜರರ ಗುಣಾತಿಶಯಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುವುದು ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. இந்த வருஷத்துல நம்முடைய ஜீவியத்தில் நசரேயரின் குணாதிசயங்கள் காணப்பட்டிருக்கிறதா? ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾಜರರ ಗುಣಾತಿಶಯಗಳು ಕಾಣಲ್ಪಟ್ಟಿದೆಯಾ? அப்படி இல்லாவிட்டா கர்த்தர் நம்மை வேறு பிரித்த நோக்கத்தின்படி நாம் ஜீவிக்கவில்லை என்கிறதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ಹಾಗಾದರೆ ಕರ್ತನ ಪ್ರತ್ಯೇಕಿಸಿದ ಜೀವಿತಕ್ಕನುಸಾರವಾಗಿ ನಾವು ಜೀವಿಸಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. கர்த்தர் நம்மை வேறு பிரித்த கர்த்தர் நம்மை எழுப்பினதான நோக்கத்தின்படி ஜீவிக்காவிட்டா எப்படி கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தை முழுவதுமாய் பொறுப்பெடுக்க முடியும்? ಕರ್ತನ ಪ್ರತ್ಯೇಕಿಸಿ ಎಬ್ಬಿಸಿದ ಉದ್ದೇಶ ನೆರವೇರಿಸದೆ ಹೋದರೆ ಹೇಗೆ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಕರ್ತನು ಭಾರವಹಿಸುತ್ತಾನೆ? ஆகையால கர்த்தர் நம்மை வேறு பிரித்ததான நோக்கத்தின்படி ஜீவிக்கும்படி இந்த அனுபவங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ತಾழ்த்துவோம். ಆದ್ದರಿಂದ ಕರ್ತನ ಪ್ರತ್ಯೇಕಿಸಿದ ಜೀವಿತ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ತಗ್ಗಿಸುವ. நசரேயருடைய அந்த குணாதிசயங்கள் நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கிறதா என்று சற்று நம்முடைய ஜீவித்தை ஆராய்ந்து பார்ப்போம். ನಾಜರರ ಗುಣಾತಿಶಯಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಪರೀಕ್ಷಿಸಿ ನೋಡುವ. கர்த்தர் நம்மை நசரேயராக எழும்ப செய்திருக்கிறார். ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ನಾಜರನಾಗಿ ಎಬ್ಬಿಸಿದ್ದಾನೆ. இந்த குணாதிசயங்கள் இல்லாவிட்டால் நாம் நசரேயராக இருக்க முடியாது. ಈ ಗುಣಾತಿಶಯಗಳು ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ ನಾವು ನಾಜರರಾಗಿರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அவரால் வேறு பிரிக்கப்பட்ட கூட்டத்தாராய் நாம் இருக்க முடியாது. ಅಲ್ಲದೆ ಆತನಿಂದ ಪ್ರತ್ಯೇಕಿಸಲ್ಪಟ್ಟ ಗುಂಪಿನವರಾಗಿರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இந்த காரியத்தில் கர்த்தர் நம்முடைய ஜீவிதத்தில் காணப்படுகிற குறைகளை எல்லாம் பரிகரிக்க வேண்டும். ಈ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುವ ಎಲ್ಲಾ ಕೊರತೆಗಳನ್ನು ಕರ್ತನು ಪರಿಹರಿಸಬೇಕು. நசரேயருடைய குணாதிசயங்களை இந்த நாட்டில் நாம் பெற்றுக்கொள்ளும்படி நம்முடைய ஜீவிதத்தில் இருக்க தனியா இருக்கிற எல்லா காரியங்களையும் அகற்றி போடும். ನಾಜರರ ಗುಣಾತಿಶಯಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ